டெங்கு, ஃப்ளூ காய்ச்சல் பாதிப்பு அதிகரிப்பால் தினமும் 5000க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் காய்ச்சல், சளி, தொண்டையில் ஏற்படும் கிருமி தொற்று உள்ளிட்ட பாதிப்புகளுடன் மருத்துவமனைகளில் சிகிச்சை வருவோர் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அதில் ஃப்ளூ வைரஸ்களால் பரவும் இன்ஃப்ளூயன்சா காய்ச்சல் நேரடியாக நுரையீரலை பாதிக்கக்கூடியது. எனவே இருமல், தொண்டை அலர்ஜி, காய்ச்சல், உடல் சோர்வு, உடல்வலி, தலைவலி, சளி, வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட அறிகுறிகள் ஏற்பட்டால் அலட்சியப்படுத்தாமல் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற வேண்டும் எனவும், அதேபோல் கடுமையான காய்ச்சல், தலைவலி, தசை மற்றும் மூட்டுவலி உள்ளிட்ட டெங்கு அறிகுறி இருந்தாலும் தாமதிக்காமல் சிகிச்சை பெறுவது அவசியம் எனவும், தற்பொழுது தட்பவெப்பநிலை மாற்றத்தால் காய்ச்சல், சளி உள்ளிட்ட உடல் பாதிப்புகளால் தினமும் ஆயிரக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இதில் டெங்கு மற்றும் ஃப்ளூ காய்ச்சல் அறிகுறிகளால் மட்டுமே 5000 பேர் வரை மருத்துவமனைகளில் தினமும் சிகிச்சை பெறுவதாக பொது சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பாதிப்பு அதிகமுள்ள பகுதியில் மருத்துவ முகாம்கள் நடத்தப்படுகின்றன. பொது இடங்களுக்கு செல்லும் பொழுது முகக்கவசம் அணிவது நல்லது எனவும் பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது.